இளையராஜா இசையில் காதல் கிராமம் என இப்படி ஒரு படம் வந்து பல வருடங்களாகிவிட்டது என்று உணர்த்தும் விதமாகவும் உணர்வுகளை சொல்லும் படமாக வந்துள்ளது கண்ணுசாமி ராமச்சந்திரன் இயக்கியுள்ள வட்டார வழக்கு திரைப்படம். இயக்குனர் கண்ணுசாமி ராமச்சந்திரன் இயக்கத்தில் சந்தோஷ், ரவீனா, ரவி என பலர் நடித்திருக்கும் திரைப்படம். இப்படத்தினை மதுரா டாக்கீஸ் நிறுவனம் தயாரிக்க இசையமைப்பாளர் இளையராஜா இசையமைத்துள்ளார். மதுரையில் உள்ள சினிப்பிரியா திரையரங்கில் இன்று படத்தை பார்த்த திரைப்பட குழு பிறகு செய்தியாளர்களை சந்தித்தனர். இயக்குனர் கண்ணுசாமி ராமச்சந்திரன் கூறுகையில், மதுரை மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் இரு குடும்பங்கள் இடையே நடைபெற்ற சண்டையில் உருவான காதல் சேருமா என்பது குறித்தான கதைதான் இந்த திரைப்படம். மேலும் இந்த திரைப்படம் முழுவதுமாக கிராம சூழ்நிலை பின்பற்றி கிராம பேச்சுகள் மற்றும் கலாச்சாரத்தை தற்போது உள்ள தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை நோக்கம். இந்த திரைப்படத்திற்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்துள்ளார். நீண்ட காலத்திற்கு பிறகு 80களின் நினைவுகளை தற்போது இசை மூலம் இசைஞானி இளையராஜா கொண்டு வந்துள்ளார். மேலும் இதுகுறித்து நடிகை ரவீனா கூறுகையில், தற்போது தான் முதல் முறையாக கிராமத்து கதையில் நடிப்பதாகவும் முழுவதுமாக சென்னையில் பிறந்து வளர்ந்த தனக்கு தற்போது இந்த படம் மூலம் கிராமத்து கதை மற்றும் கிராமத்து கலாச்சாரத்தை தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து வட்டார வழக்கு திரைப்பட குழுவினர் படம் பார்க்க வந்த ரசிகர் மற்றும் பார்வையாளருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர் மற்றும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அதனாலதான் நான் இங்கே வரேன்னு சொன்னோன்னா என்னோட டீமு நாங்களும் வருவோம், நாங்கள் இல்லாமல் எப்படி இல்லைங்க அப்படின்ட்டு எல்லாரும் காலையிலே கிளம்பி வந்துட்டாங்க உங்களை பார்க்குறதுக்காக. இனி படத்தோட ஹீரோ சந்தோஷ் நம்பிராஜனும் ரவீனா மேடமும் உங்கள்கிட்ட பேசுவாங்க. ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. மாமியா மறுமண நொடியில் போட்டுட்டாங்க. இந்த ஊர்ல ஷூட் பண்ண படம் தான் இது ஃபுல்லாவே. ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒரு வீட்லயும் போய் சாப்பிட்டு மதுரை பொண்ணெல்லாம் என்ஜாய் பண்ணி பண்ண ஒரு படம். மதுரை பொண்ணாவே மாறிட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த படம் நீங்களும் ஒரு 10 பேர்கிட்ட சொல்லுவீங்க, அவங்க ஒரு 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க. சின்ன படங்கள் வந்து ஆன்லைன்ல மட்டும் பார்த்து சப்போர்ட் பண்ணாமல் தியேட்டர்ஸ்க்கும் அந்த க்ரௌட் இருக்கணும். அவங்க எப்படி பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் பார்க்கல. இதுக்குன்னு தான் நாங்கள் எல்லாரும் சென்னையில இருந்தெல்லாம் வந்திருக்கோம். ஒரு வார்த்தையில சொல்ல முடியாது, ஈடியனே கிடையாது. அதுக்கு அது மட்டும் தான் என்னால சொல்ல முடியும். மிக்க மகிழ்ச்சி. வரைக்கும் பார்த்தது எனக்கு